இன்னைக்கு டே 1 அதாவது டிசம்பர் மந்த்ல ஸ்டடி பிளான்ல டே 1 வந்து தமிழ் வந்து யூனிட் 3 வந்து படிக்கிறோம். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். இந்த டாபிக் எந்த புக்கில் இருக்குது அப்படின்னா 9th நியூ புக்கு இயல் 7 மொழியை ஆள்வோம். அப்புறம் 9th நியூ புக் இயல் 9 மொழியை ஆள்வோம். 8th நியூ புக்கு இயல் 1 மொழியோடு விளையாடு. 6th நியூ புக்கு டேர்ம் 1 இயல் 2 மொழியை ஆள்வோம். அப்புறம் 6th நியூ புக்கு டேர்ம் 2 இயல் 1 மொழியை ஆள்வோம். இவ்வளோதான் இன்றைக்கி நான் படிக்க போகிறேன். ஸோ ஜெனரல் ஸ்டடீஸ் என்ன படிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் இதுதான் ஃபஸ்ட் டாபிக். இந்த டாபிக் எந்த புக்லேருந்து படிக்கிறேன் அப்படின்னா இந்திய பொருளாதாரம் 11th ஸ்டாண்டர்ட். அப்புறம் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும் அதுவும் 11th ஸ்டாண்டர்ட். அதில் 8.1 அண்ட் அதுலேருந்து 8.14 8.14 வரைக்கும் படிக்க போகிறேன். அப்புறம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதன் வளர்ச்சி மற்றும் அறிமுகம் இது 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குது. ஸோ இதில் 3 யூனிட் 2 யூனிட் வந்து ஃபுல் யூனிட்ஸு. அப்புறம் 11th படிக்க போகிறது 8.1 to 8.14 வரைக்கும் உள்ள டாபிக். ஸோ இவ்வளோதான் கைஸ். அப்புறம் மேக்ஸில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்றைக்கி படிக்க போகிறேன். ஸோ தேங்க்யூ.